கார்த்தி பைக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஹெவியாக இருக்குது. மேலே உள்ளதே உடச்சிட்டானுங்க, எல்லாத்தையும் மொத்தமாக உடச்சிட்டானுங்களோ. இல்லை ஃபஸ்ட் டைமாக ரயில்வே ஸ்டேஷனில் பைக் ஓட்டிருக்கேன். இந்த மாதிரி கட் ஆகுமா இதில்? வெல்கம் டு சிக்கிம். சிக்கிம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எத்தனை மணிக்கு தெரியுமா? இந்த புல் மேலே போட்டுங்க அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, நம்ம ரெஸ்ட் எடுக்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours தான், மணி 4 மணி ஆச்சு காரில். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் முகி. ஸோ இது நம்ம ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டேன்னா சொல்லணும் பார்த்தா, ஏன்னா அது நம்ம நடராத்திரி கிளம்பணும். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதே ட்ரெயினில் புக் ஓடிட்டுருக்கேன். ஸோ அதனால் ட்ரெயின் விளாக் பண்ணலை. நான் பழைய வீடு சொல்லியிருப்பேன், லைட்டாக ட்ரெயினை சாப்பிட்டதை மட்டும் காமிச்சிட்டு ட்ரெயின் விளாக் போட்டு போட மாட்டேன்னு சொல்லி தான் விளாக் என் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் இன்னும் டே ஃபுல்லாகவே கேமரா எடுக்கவே இல்லை. காலையிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு 7 மணி ஆகிடுச்சு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் வந்து நான் வந்து எடுத்து ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்காகனா இன்னும் வந்து ஒரு 3 or 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினை விட்டு இறங்கிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம விளாக் கண்டிப்பாக பண்ணுங்க. ஸோ இடையில வந்து இந்த ஸ்டேஷனில் 10 வருஷம் நிற்கிறாங்களா, ஒரு 7 வாங்கலாம், அப்புறமா வந்து குலாப் ஜாமுன் வச்சுருந்தேன், அதே சாப்பிடலாம் அப்படின்னு தான் ஸ்டாப் பண்ணது இறங்குது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஹவர்ஸில் போய்ட்டு ஸ்டேஷன் இறங்கிடுவோம். அதுக்கப்புறம் யோசிக்கிறோம் நைட்டு வந்து பைக் எடுக்க முடியுமா, இல்லை ஏன் ஸ்டே பண்ணிட்டு நாளே எடுக்கணுமா, இல்லை ஸ்டேஷன்லேயே படுத்து தூங்கிடலாமான்றதெல்லாம் இனி வந்து போயிட்டு இறங்க கூட யோசிக்கிறோம். ஸோ நம்ம வந்து ட்ரெயின் இப்போ கிளம்பிடுவாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லேருந்து இறங்கியாச்சு. NJP தெரியுதா? ஸோ லக்கேஜெலாம் எடுத்து கீழே வச்சாச்சு. ஒரு பெரிய ஒரு சம்பவம் என்னென்னா, நாங்கள் வந்து 1 hour இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக உட்காந்துட்டே இருந்தோம். ஏன்னா வந்து நாங்கள் மேப் போட்டு பார்த்தா பார்த்தீங்கன்னா அது வந்து கார் ரூட்டு காட்டுமா, சரி அந்த டைமிங்கை பார்த்துட்டு 2 hour 3 hour பார்த்துட்டு இருந்தோம். டக்குனு பார்த்தா யாரோ ஒரு ஆள் NJPயில் நியூ ஜல்பாய்குரி, ஆக்சுவலாக ஜல்பாய்குரின்ற வார்த்தை காதல் விழுதை பார்த்து கேட்டப்போ இதான் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டக்குன்னு இருந்து லக்கேஜாக போய் கீழே விழுந்துட்டோம். ஆனால் அந்தளவுக்கு ஒன்று இதில் ட்ரெயின் முதல் ஒரு 10 நாள் நிற்கிது, 10 நிமிஷம் நிற்கிது. அவசரப்பட்ட பொறுமையாக லக்கேஜாக போயிட்டு போய் போராடுது. ஸோ ஃபைனல் இறங்கிச்சு. கிளைமேட் பார்த்தீங்கன்னா செம்மையாக வேர்க்குது. அது ஏசியில் உட்காந்து வந்ததுனால கிளைமேட் இங்கே அப்படி தான் இருக்காது தெரியல, செம்ம ஹீட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து டைம் வந்து ஒரு 10 மணி ஆகுது. ஒரு சின்ன யோசனையாக இருக்குது, என்னென்னா ரூம் எடுக்கலாமா இல்லை வந்து இங்கேயே தங்கிக்கலாம்னு யோசனை இருக்கேன். சொன்னால் நம்ம நாளைக்கு இங்கே ட்ரெயினில் இங்கே ஸ்டேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா பைக்கில் எடுக்க வேண்டியிருக்கு. ஒரு சின்ன நைட்டு தூங்குறதாக ரூம் எடுக்கணுமா அப்படின்னு ஒரு யோசனை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆச்சு குளிச்சு சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு சாப்பாடு அந்த மாதிரி இருக்குமா. ஸோ அதனால ஒரு ப்ராப்பராக ரூம் எடுத்து குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தோணுது. ஆனால் ஒன்று அதுலேயும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டாக 2 பேருக்கு ஒரு 500 ரூபா, எவ்வளோ காஸ்ட்டாக பரவாயில்ல, 500 ரூபா ரூம் கிடச்சுன்னா 300 ரூபா ஸ்டே பண்ணலான்னு இருக்கோம். இல்லைன்னா பாப்பா இங்கிட்ட ஏதாச்சும் வந்து டெண்டை போட்டு படுத்துறோம் அப்படின்னு தான் யோசனை. சரி லக்கேஜ் நான் ஒதுக்கி ஒரு ஓரமாக வச்சிடுறோம், யாரும் எவன் எங்கே தூக்கிட்டு போகிறான்னு தெரியாதனால தான் வச்சுட்டு ரூம் எடுக்கிற பற்றி அப்டேட் பண்ணுறேன். ஸ்டேஷன் வழியாக பார்த்தீங்கன்னா போகலாம் வந்து பார்த்தா நம்ம பைக் வந்து நம்ம கார்த்தியோட பைக்கு. ஸோ இங்கே நிற்கிது நம்ம பைக் பார்த்தீங்கன்னா. ஸோ அங்கே நிற்கிது. ஸோ ஒரு வாட்டி கேட்டு பார்க்கலாம், இப்போ வந்து பைக் கிடைக்கிது அப்படின்னு கிடச்சி நான் வந்து எடுத்துடலாம். ஸோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கி நடந்து வந்தோன்னே பைக் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க. ஸோ பைக் இங்கே தான் இருக்குது. அவங்கள்ட்ட கேட்டாச்சு. கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, முடிஞ்சால் வந்து இப்போவே வந்து ப்ராசஸ் பண்ணி பைக்கை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாங்க. ஏன் அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா வந்து பெரிய ஒரு கும்பிடு போட்டலாம். ஏன் சொல்கிறேன்னா வந்து நம்ம தேவையில்லாமல் இன்றைக்கி ஒரு ஸ்டே போட்டு திரும்ப நாளைக்கு காலைல ஃப்ரெஷ்அப் ஆகி எழும்பி வந்து பைக்கு பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சு அப்புறம் எங்கே கிளம்பி அடுத்த பிளேஸ் போய் 1 day வேஸ்ட்டு. ஸோ இப்போயே பைக் கொடுத்துட்டாங்கன்னா அந்த 1 day பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போயே வந்து கவர் பண்ணலாம் பிளானில் தான் இருக்கும். சம்திங் ஒரு 4 hour ட்ராவலாக இருக்கும். ஏன்னா சுத்தமாக டயர்டே ஆகலை. ஏன்னா ட்ரெயினில் படுத்து தூக்கிட்டு இருந்தால் சுத்தமாக டயர்ட் இல்லாதனால பைக் கொடுத்துட்டாங்கன்னா இப்போயே வந்து அடுத்த டெஸ்டினேஷன் போயிடலாம். ஸோ அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பெர்மிட் ஒர்க் இதெல்லாம் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்து 1 day நம்ம ஒரு சேவ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம்னா எக்ஸ்ட்ரா பிளேசஸ் முடிஞ்சால் கவர் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணுவோம். பைக் கிடச்சின்னா வந்து அப்படியே வந்து மோட்டோவில் கண்டிப்பாக பண்ணலாம். பைக் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சுன்னா இன்னும் வந்துட்டு பேமெண்ட்லாம் பண்ணி வந்து எல்லாம் முடிச்சு விட்டாங்க. பட் பெட்ரோல் வந்து இங்கே எதுவும் கிடைக்காது. நீங்கள் வந்து 6 கிலோமீட்டர் போய் தான் வாங்கிட்டாங்க. ஸோ பெட்ரோல் வாங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்படியாக அந்த ஒரு லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு நடந்துட்டு இருக்கோம். இன்னொன்று இங்கே வந்து நம்ம நார்மல் ஸ்டேஷன் அடிக்கிற மாதிரி யாரும் வந்துட்டு பைக் ஓப்பன் பண்ணி கொடுத்து காசு கேட்குறதோ அப்படின்னு எதுவுமே கிடையாது. நம்மளே பிச்சு போட்டு நம்மளே எடுத்துகிட்டு போக வேண்டியதான். நான் என்ன தாட்டில் வந்தேன்னா பெட்ரோல் வந்துட்டு அந்த ஆட்டோ கேட்கலாமா? ஆட்டோ இல்லை இங்கே வேணாம். அதுதான் நார்மலாக பேக்கிங் பண்ணுறவங்க பெட்ரோல் உரி வச்சுருப்பாங்களா. ஸோ அந்த இதில் வாங்கலாம் இந்த தாட்டில் வந்து. பட் இங்கே அது இதுவுமே இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ ஆட்டோ பிடிச்சா போகணும். இப்போ தான் வருது நான் பேட்ரி ஆட்டோ. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. கரெக்டாக 2 லிட்டரு. ஆக்சுவலாக 2 லிட்டரு கம்மியாக தான் வாங்கணும். இப்போ கரெக்டாக இருக்குது. ரொம்ப குவான்டிட்டி டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 105 பாயிண்ட் சம்திங் இருந்துச்சு. இன்னொன்று பாட்டில் வந்து அலௌட் இல்லை அப்படின்னாங்க. அப்புறமா இல்லை ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கோம், ரயில்வே ஸ்டேஷனில் வந்திருக்கோம், பைக் பார்சல் போட்டு பேசி எடுத்து அப்புறமா வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம ஆட்டோ வெயிட்டிங் கிளம்பிடலாம். ஸோ பைக்கு ஃபுல்லாக பிரிச்சாச்சு. டேமேஜஸ் பார்த்துட்டோன்னா நம்ம பைக்கில் வந்து டேமேஜாக இல்லை. இந்த 3 லைட்டு வந்து லைட்டாக வந்து கமந்து இருந்துச்சு, ஏதோ வெயிட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபோட்டோ காமிச்சிருந்து சொன்னால வெயிட் மேலே போட்டதுனால 3 வந்து டவுன் ஆயிருந்துச்சு. மற்றபடி எதுவும் இப்போ வரைக்கும் என் கண்ணில் படலை. இந்த ஒரு ஹேண்ட் கார்டு மேலே பார்த்துருக்கு. ஸோ வேறு எதுவும் தெரில. ஸோ பேரியர் பாக்ஸ் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து கார்த்தி பைக் பார்க்கலாம். கார்த்தி பைக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஹெவியாக இருக்குது. ஃபஸ்ட்டு டேமேஜ் இந்த இருக்குது.
இது கம்பெனி ஸ்டாக்லேயே வரதா ப்ரோ இது? ஓகே. சார்ஜிங் யூனிட்ல சார்ஜிங் யூனிட் வந்து உடச்சிட்டாங்கன்னா மேபி த்ரெட் போயிருக்கான்னு தெரியல. மேலே உள்ளதே உடச்சிட்டாங்க, எல்லாத்தையும் மொத்தமாக உடச்சிட்டாங்க. இல்லை அது ப்ரெஸ் டைப் தான் ப்ரோ அது. ஆமாம், கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஸோ இது ஒன்று போயிருக்கு. அப்புறம் இங்கே வந்து ஒரு ஸ்க்ரூ தான், அப்புறம் ஸ்க்ரூ விழுந்து போய் எடுத்து வச்சுருக்கேன் அது. அப்புறம் இங்கே ஸ்க்ரூ காணவே இல்லை ஆக்சுவலாக. இன்னொன்று பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஹேண்டில் பார் வந்து ஃபுல்லாக பெண்டு மீன்ஸ் அது வந்து எங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி ரொட்டேட் ஆன மாதிரி 4 அலங்கியை லூஸ் பண்ணி டைட் பண்ணால் நிமித்தெல்லாம் தோணுது. பட் ஸ்டெயிலும் கன்ஃபார்ம் ஆகலை. ஏன்னா இந்த பக்கத்தில் கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் இருக்கிறதால ஏதாவது ஹேண்டில் பார் லெஃப்ட்டில் பெண்ட் ஆயிருமான்றது தெரியல. பட் கண்டிப்பாக வந்து இதை வந்து நிமித்தா தான் வண்டி ஓட்ட முடியும். பார்த்து தெரியும் உங்களுக்கு ஃப்ரெண்டில் வந்துருக்கு ஹேண்டில் பார். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு மேஜர் டேமேஜ் பார்த்தீங்கன்னா லைட்டில் பார்த்தாப்புல, ஆனால் லைட்டில் ஒன்றும் ஆகலை. இண்டிகேட்டர் உடச்சிட்டாங்க. ரைட் சைடு இண்டிகேட்டர் வந்து உடஞ்சிருக்குது. ஸோ காற்றுக்கு தான் சேதாரம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது டாப் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதெல்லாம் வந்து வீடியோ காமிச்சிக்க மாட்டேன் நான். ஸோ இது வந்து சூர்யா ஒரு டாப் பாக்ஸு. ஸோ இது நம்ம பண்ண ரேக் பிளேட்டில் வந்துட்டு அப்படியே வந்து ஸ்டாக்லேயே வந்து சூட் ஆகிடுச்சு. ஸோ டாப் பாக்ஸ் வந்து சூர்யாவோட தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் எல்லாம் எதுவும் டேமேஜ் எதுவும் ஆகலை. ஸோ இந்த ஃப்ரண்ட் சைடில் தான் கொஞ்சம் வந்து வெயிட் போட்டு ஏதோ டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஃபாக்ல மாதிரி ஒன்றும் இல்லை ப்ரோ, நல்லா இருக்குது. ஃபாக் லைட்டும் அதில் அந்த ஒரு இண்டிகேட்டர் தான் உடச்சிட்டாங்க. ஸோ 2 பைக்கும் மொத்த லக்கேஜ் பிரித்து போட்டால் பார்த்து இதெல்லாம் எதில் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு அப்படின்னு கேட்டாங்க கொஞ்சம் குரூப் வந்துட்டு. எல்லாமே இந்த 2 பைக்கில் வைக்க போகிறோன்ட்டு பிரித்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் வேலை ஃபுல்லாக வந்து செட்டில் பண்ணியாச்சு. நம்ம டென்ட் ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணி அதில் டென்ட்டு போட்டு அப்புறமா டேங்க் பேக்கு 2 பேனிஸ் டாப் பாக்ஸு மேப்பு இங்கே ரெடி ஆச்சு. காற்று பேக் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 சேடில் பேக்கு அப்புறமா டாப் பாக்ஸு அவன் டென்ட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி கிட்ட. நம்ம ஆக்சுவலாக முதல் பிளான்ன்றது இப்படி தான் இருந்துச்சு, பேக்கில் வச்சு கட்டலாம் அப்படின்றது. பட் என்னென்னா நமக்கு இங்கே இந்த கொஞ்சம் கம்பியில் வந்துச்சா எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு தான் அது பண்ணது. பட் இது கூட ஒரு சேஃப் சூப்பர் மெத்தட் ஆக்சுவலாக. இங்கே பின்னாடி வச்சு கட்டலாம் ஆக்சுவலாக. ஏன்னா கொஞ்சம் அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்கும். வஞ்சிகார் போட்டு செம்ம டைட்டாக தான் இருக்குது, கொஞ்சம் கவனிச்சிக்கணும் இருக்குதா இல்லையான்ற மாதிரி. ஸோ அதே செட்டப் தான். டேங்க் பேக்கு அப்புறமா பேனிஸ் பதிலாக சேடில் பேக்கு டாப் பாக்ஸு. ஸோ 2 அட்வென்ச்சர் பைக்கும் ரெடி ஆகிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 12:33. எப்போ வந்தது? நாங்கள் கரெக்டாக வந்து ஒரு 10:15 வந்தோம். பெட்ரோல் வாங்கிட்டு வந்து இதில் பேக் பண்ணி இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ஸோ என்னென்ன பிளான்னா இங்கேருந்து டேரெக்டாக எங்கள் பிளான் வந்துட்டு பைக்கை ஓட்ட போகிறோம். எந்த பிளேஸ் ப்ரோ? கேங்டாக். இன்றைக்கி அடிக்க போகிறோம். நாளைக்கு காலையில் இருந்த பிளான் ஆக்சுவலாக. அது நாளைக்கு ஃபுல் டே பிளான். இன்றைக்கி வந்து அடித்து முடிச்சு போயிட்டு அதுக்கப்புறம் போகிற வழியில் 10 ஸ்டேவா இல்லை வந்து என்ன மாதிரி ஸ்டே அப்படின்றத ஆன் த வேலை முடிவு பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கிளம்பலாம். தொடரும் போட்டதே இங்கே கண்டினியூ பண்ணுறோம். சரி, இன்றைக்கி நம்ம கிளம்பலாம். வண்டி ஓம் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம், இங்கே வந்து என்ஜேபி நியூ ஜல்பாய்குரியில் நோட் பண்ண பார்த்தீங்கன்னா சொன்னால ஸ்டார்டிங்கே நம்ம வண்டி பிரித்து எடுக்கிறது, பேக் பண்ணல பிரிக்கிறது, எல்லாமே வெளியே எடுத்துக்கோ, எல்லாமே நம்மளே ஓனாக பண்ணிக்க ஸ்டேஷன்லேருந்து நம்மளே ஓட்டு போகிற மாதிரி. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிரித்து ப்ராப்பராக வெளியே கொண்டு தருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே அப்படி இல்லை, நீங்களே எடுத்துகிட்டு போயிருங்க. அதோ அங்கே வழி எடுத்து போயிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ரேம் மேலே ஏறி நார்மலாக பீப்புள்ஸ்லாம் எப்படி கிராஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்துட்டு பைக்கை ட்ரைவ் பண்ணிட்டு இங்கேருந்து ஏற போகிறோம். ஃபஸ்ட் டைமாக ரயில்வே ஸ்டேஷனில் பைக் ஓட்டிருக்கேன். இந்த மாதிரி கட் ஆகுமா? இதில் ஒரு ஃப்ரெண்டு ஒரு பேக் வரணும். சீரியஸ்லி ஸ்டேஷனில் வந்து இப்படி வண்டி ஓட்டுறதுக்கு அவங்களே வந்து நீங்களே எடுத்துகிட்டு போயிருக்கின்ற மாதிரி சொல்கிறது வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட்டாக கேள்விப்படுறேன். ஓ ஓ ஓ பேனியஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக டச் ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ரைடு போய் பேனியஸ் போட்டு வண்டி ஓட்டி அது இதுன்னு கொஞ்ச நாள் ஆயிடுச்சுல. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மணி பார்த்தீங்கன்னா 12:45. எப்போ நம்ம அங்கே ஸ்டேஷன்லேருந்து அங்கேருந்து 12 மணி ஸ்டார்ட் பண்ணோம், அதே மாதிரி இங்கேருந்து 12 மணி ஸ்டார்ட் பண்ணுறோம். ட்ரெயின் ஜேர்னி அண்ட் பைக் ஜேர்னி ரெண்டுமே. ஸோ மேப் போட்டு வச்சாச்சு. 4 hours 10 minutes. எங்கே போட்டோம்னா கேங்டாக்கு தான் மேப் போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு போய் பெட்ரோல் போடணும். ஏன்னா போட்டது 100 ரூபா பெட்ரோலாக, ஸோ அதனால் போய்ட்டு பெட்ரோல் போடணும். ஸோ அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டு நான் கரெக்ட் பண்ணல, அது வந்து ப்ராப்பராக ஆகலை. ஃபாக் லேம்பும் சரி மெயின் லேம்பும் வந்து வானத்துக்கு அடிச்சு ரைட் பேங்க் அடிச்சுது. பட் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுக்கிறேன். ஏன்னா வந்து பெட்ரோல் பங்க் இந்த ரூட்டில் தான் நாங்கள் ஃபஸ்ட் வரும்போது ஆட்டோவில் வந்து பார்த்தது. ஸோ முதலே போட்டல, ஏன்னா 1 லிட்டர் தான் போட்டிருக்கோம். அதுக்காக சொல்லிட்டு இருந்தேன்ல, லைட் வந்து பார்த்தீங்கன்னா வானத்துக்கு அடிச்சிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. என்ன இப்படிக்கா போகிறோம்? ஓ, அங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களா? ஒன் வேயா இல்லை கார் நிற்கிது. பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டு நம்ம லைட் வந்து கரெக்ட் பண்ண வேணும்னா மெயின் லைட்டும் சரி ஃபாக் லேம்பும் சரி எல்லாமே வானத்துக்கு தான் அடிச்சிட்ருக்கு. இந்த ரோட வந்துட்டோமா, ஃபுல்லாக ரெட் கலரில் மார்க் பண்ணி வச்சுருக்கு. ஏன்னா இங்கே வந்துட்டு பூஜா லீவுன்ற பாருங்க, தசரா ஃபெஸ்டிவல் வந்து செமையாக வந்து போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து வண்டிகள் ஜாஸ்தி போயிட்டுருக்கு, அங்கேயே லைட்டு போட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரிலாம் இருக்குது. நைட் எந்த டைம் 12:30 மணிக்கு பாருங்க, ஆட்கள்லாம் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 12:30 1 மணி ஆக போகுது கிட்டத்தட்ட. அப்புறம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒர்க் இருக்குது. என்னென்னா
மெயினாக அந்த ஒர்க்காக இல்லை. நம்ம வழக்கமாக பேனிஸில் போடுவோம் ஸ்டிக்கர் எங்கே போகிறோன்ட்டு அது போடலை. ஸோ அதனால் இன்றைக்கி வந்துட்டு சிக்கிம்லேயே வந்து சிக்கிம் ஸ்டிக்கர் ஓட்ட போகிறோம் பேனிஸில். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த செட்டப் ஒன்று பண்ணோம்ல, இதெல்லாம் பண்ண நான் மண்டபத்தில் கொண்டே மறந்துட்டேன். ஒரு ரிஃப்ளெக்டர் வந்து ஒட்டாமல் விட்டுட்டேன். ஏன்னா ஆப்போசிட்டில் வரவங்க அது கெஸ் பண்ணுவாங்களா தெரியல. ஸோ அதனால் வந்து நாளைக்கு போயிட்டு ஸ்டிக்கர் ஒட்டும் போது இதுக்கு ஒரு ரிஃப்ளெக்டரும் ஒட்டி விட்டுடலாம். ஏன்னா நம்ம வந்து பைக்கை விட கொஞ்சம் வந்து சைடில் வச்சுருக்கோம் எக்ஸ்ட்ராவாக. அதுக்காக வந்து அந்த வேயை பிளாக் பண்ணியிருந்தாங்க. தலைவர் ஃபுல் மப்பில் போயிட்டு அவர்கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காரு, ஏன் பிளாக் பண்ணியிருக்கேன்ட்டு. ஃபெஸ்டிவல் நடந்துருக்குல்ல, ஸோ அதனால் வந்து ரோடெல்லாம் பிளாக் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம மெயின் ரோட பிடிச்சோன்னா பிரச்சனை இல்லை. 25 கிலோமீட்டர் வரைக்கும் தாங்கும் வண்டி. மைலேஜ் எவ்வளோ தானே. பெட்ரோல் பங்க் பிடிச்சாகணும் அதுக்கு முன்னாடி. இப்போ 1 மணி தானே, டிராஃபிக் இல்லாமல் ஃப்ரீயாக போயிடலான்னு பார்த்தா செம டிராஃபிக் இல்லை. ஸ்பீடாக போகிற அளவுக்கெல்லாம் முடியலை. ஃபுல்லாக அப்படியே போயிட்டுருக்காங்க. டூ ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து வண்டி ஓட்டியாச்சு. இன்னும் வந்து ஒரு 2 hours 9 minutes டோட்டல் 4 hours இருந்துச்சுல. ஸோ ஆல்மோஸ்ட் பாதி டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியாச்சு. ஸோ இனி வந்து என்ன யோசனை இப்போ ஓடிட்டுருக்குன்னா, டைம் வந்து இப்போ வந்து மணி 2:45 ஆகுது. ஸோ இதில் எங்கேயாச்சும் ஒரு பெட்ரோல் பங்க்கு வாய்ப்பு இல்லை ஆக்சுவலாக இந்த இடத்துல. நான் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஹில்ஸ் ரோடு தான் அது. இங்கே ஆப்ஷன் இருந்தால் வந்து நம்ம வந்து இன்னொரு சொல்லி ஒன்று இந்த மாதிரி ரோட்டில் வந்து டாட்டாக பஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டேர்னிங் கர்வ்ஸில் எல்லாம் அந்த ஏரியாவில் நோட் பண்ண விஷயம். இதுவரை நான் ரைட் பண்ண இடத்துல வந்து இந்த மாதிரி பார்த்ததில்லை. அது வந்து புதுசாக ரோடு போடுறதுக்கெல்லாம் வந்து தோண்டி போடுவாங்களா அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. பட் என்னன்னா டேர்னிங் கரில் மட்டும் சேஃப்டியாக போட்டுறான்னு நினைக்கிறேன். ஒன்லி ஸ்லோ வரல கிரிப்புக்காக. ஓகே, நம்ம மாட்டுறோம். ஸோ அப்படி எங்கேயா ஸ்டே பண்ணிடலாமா, இல்லை அப்படியே வந்து ஒரே ஸ்ட்ரெச்சாக அடித்து போயிட்டோம்னா அங்கே வந்து ஒரு 5 o'clock வந்து நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிடுவோம். கேங்டாக் அங்கே ரீச் பண்ணிடுவோம். ஸோ அங்கேயே வந்து ஏதாச்சும் ஒரு ரூம் வந்து பார்க்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை. இப்போ சப்போஸ் இங்கே வந்து ஒரு டென்ட் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்அப் ஆகிறது தான் ரொம்ப கஷ்டம். நான் சொன்னால ட்ரெயின்லேயே குளிக்காமல் வந்துட்டு இருந்தது. ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்காக மட்டும்தான் இப்போ நாளைக்கு ரூம் பார்க்கணும். ஏன்னா வந்து நாளைக்கு வந்து கேங்டாக் போயிட்டு பெர்மிட்லாம் எடுத்துகிட்டு திரும்ப அடுத்து நம்ம ரைட் கண்டினியூ பண்ண தான் போகிறோம். ஸோ வந்து அங்கே போய் நம்ம ரூம் எடுத்து கூட வேஸ்ட் தான் ஆக்சுவலாக அது. ஸோ அதான் ஒரு டபுள் மைண்டில் இருக்குது. ஏன்னா இப்போ இன்றைக்கி ரூம் வந்து நாங்கள் வந்து சேவ் பண்ணிட்டு எடுக்காமல், ஏன்னா டேரெக்டாக பைக் எடுத்ததில்ல அங்கே ஸ்டே பண்ண வேண்டியதை வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த ஸ்டே பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய கேங்டாக்ல எடுக்கிறது பெர்மிட் வாங்கிட்டு போக தான் போகிறோம். ஸோ எதுக்காக அங்கே வந்து ஒரு ஸ்டே எடுக்கணும் அப்படின்னு ஒரு யோசனை. ஸோ 2 நாள் ஸ்டே அப்படியே வந்து நம்ம சேவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பட் தெரியல, பார்ப்போம். இன்னும் 2 hours இருக்குது. ஓட்டி போகிற ரோட்டில் ஏதாச்சும் ஸ்டே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா டென்ட்டை வந்து போட்டுற வேண்டியதான். இல்லை ஏன்னா பார்த்தா ஒரு ஃபுல் இன்டீரியர் தான், வீடும் பார்க்க முடியல, ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ரோடாக இருக்கா. ஸோ அதனால தான் டென்ட் போடுற பாசிபிலிட்டிஸ் இல்லை. அப்படி இல்லைன்னா டேரெக்டாக போய்ட்டு கேங்கில் போய்ட்டு ரூம் எடுத்து ஒரு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட வேண்டியதான். அடுத்த நாளைக்கு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திரும்ப நம்ம பெர்மிட்டில் எடுத்துகிட்டு சரி வேலைகள் இருக்குது பைக்கில். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 1 hour ட்ராவல் இருக்குது. வெல்கம் டு சிக்கிம். சிக்கிம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எத்தனை மணிக்கு தெரியுமா? நைட்டு 3:30 மணிக்கு வந்து வரவேற்கிறது. போலீஸ் ஸ்டாப் பண்ணுவோம். எந்த கொஸ்டின் கேட்கவும் இல்லை. என்னென்னா ஜஸ்ட்டு வந்து இதுதான் சொன்ன பெட்ரோல் பங்கா. ஓகே, அது அப்புறம் சொல்கிறேன். ஜஸ்ட்டு கேட்டாங்க எங்கே ட்ரிப்பு, என்ன எவ்வளோ நாள் ட்ரிப்பு அப்படின்னு சும்மா ஜென்ரலாக தான் கேட்டாங்க. அப்புறம் வந்து பெருசாக ஒரு குண்டை தூக்கி தள்ள போட்டாங்க. இந்த 2 பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, அது கேட்டது இதுக்காகனா நாங்கள் பெட்ரோல் பங்கில் டென்ட் போடலான்னு பிளானில் இருக்குன்னு சொன்னோமா. அதுக்கு சொன்னாங்க அப்புறம் தான் இது சரியாகாது, நீங்கள் இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் போங்க, கொஞ்சம் பெரிய பெட்ரோல் பங்க் இருக்கும், அங்கே ஸ்டே பண்ணோம் அப்படின்னாங்க. என்ன மேட்ரு சொன்னாங்கன்னா, டிசி ஆஃபீஸில் பெர்மிட் எடுக்கணும்ல, டிசி ஆஃபீஸில் வந்து ஃபெஸ்டிவல்னால ஃபுல்லாக லீவு எடுக்க முடியாது அப்படின்னாங்க. நீங்கள் டூரிசம் டிபார்ட்மெண்ட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்துட்டு என்ன பிளான்றதே சுத்தமாக தெரியும். டிசி ஆஃபீஸராக க்ளோஸ் ஆகாமல். சரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னை போயிட்டு எங்கேயாதில்ல அந்த 3 கிலோமீட்டரில் அந்த இது சொன்னாங்கள்ல பெட்ரோல் பங்க். ஸோ அந்த பெட்ரோல் பங்கில் போயிட்டு படுத்துட வேண்டியதான் டென்ட்டை போட்டு. அப்புறம் காலையில் எதுனாலும் பார்த்து யோசிச்சுக்கலாம். அப்புறமா டென்ட் போடுற பிளான் தானே அப்படின்ட்டு ஆப்போசிட்லேயே கொஞ்சம் கீழே டவுனில் வந்து ஒரு கஃபே இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே கூட வந்து டென்ட் போட்டுங்க அப்படின்னு பெர்மிஷன் கேளுங்க அப்படின்னாங்க. அப்படி இன்னொரு போலீஸ் என்ன சொன்னார்னா, பெர்மிஷன்லாம் எதுவும் தேவையில்லை, ஒரு 3 hour தான் ரெஸ்ட் எடுக்க போகிறீங்க, சும்மா போட்டு அதில் ரெஸ்ட் தான் அப்படின்ட்டு. அப்புறமா நான் சொன்னேன் இல்லை ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ல அப்படின்ட்டு. ஸோ அப்படின்னா நீங்கள் பெட்ரோல் பங்கே போயிடுங்க, ஒரு 3 கிலோமீட்டர் தான் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்லேயே வந்து பெட்ரோல் பங்க் இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், சாரி அங்கே வந்து நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவர் சொன்னார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டர் வந்துட்டோம், இன்னும் 2 கிலோமீட்டர் தான். போயிட்டு பெட்ரோல் பங்க் பார்ப்போம். இதுதான் சொன்னார்னு நினைக்கிறேன். 3 கிலோமீட்டர்னாரு, 1 கிலோமீட்டர் வந்துச்சு. கார்த்தி ரெடி ஆகிட்டாப்ல. என்னன்னா ஃபஸ்ட்டு போன பெட்ரோல் பங்கில் வந்து 3 பேரும் நல்லா ஃபிட்டில் படுத்துருந்தாங்களா, கேட்டு பார்த்தது ஒன்றும் புலம்பிட்டு இருந்தானுங்க, ஒன்றும் முடியாதுன்ட்டானுங்க. போலீஸ்காரர் சொன்னப்போ கூட வந்து இல்லைன்ட்டாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபார்வர்டில் வந்து ஒரு 1 கிலோமீட்டரில் இந்த பங்கு இருந்துச்சு. ஸோ இங்கே கேட்டோம், நிறைய இடம் இருக்குது பேக்கில். பட் என்ன சொன்னாங்கன்னா அங்கெல்லாம் வந்து இடம் இல்லை,
இந்த புல் மேலே போட்டுங்க அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, நம்ம ரெஸ்ட் எடுக்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் தான், மணி 4 மணி ஆச்சு காலைல. ஒரு 3 ஹவர் தூங்கி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு தான், ஒரு 7 மணியாக வந்துடலாம் அப்படின்ட்டு சரி இங்கேயே போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் செட் பண்ணிடலாம். சரி பாவம் தனியாக இது பண்ணிட்டுருக்கான், நான் போய் டென்ட்டு போட்டு வரேன். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் தான் டென்ட்டை வந்து போட்டாச்சு. ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக சொல்லலை, டென்ட்டை வந்து போட்டு போய் சொல்லடாடே நமக்குன்னே வருவாங்க. ஸோ டென்ட் வந்து போட்டாச்சு. நான் சொன்னேன்ல, இது வந்து போட்டு எதுவும் பார்க்கல, ஜஸ்ட்டு வந்து அங்கே டேரெக்டாக போட்டலாம் அப்படின்ட்டு. சிம்பிள் தான், கீழே ஒரு பாட்டு மேலே ஒரு பாட்டு 2 கம்பியை சொல்லி விட்டால் வேலை முடிஞ்சு. அந்த வென்டிலேஷன் மட்டும் கம்பி சொல்லாம போட்டோம். நான் அடுத்த வாட்டி டென்ட் போட்டு ஒழுங்காக போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோ இது வந்து படுத்து ரொம்ப நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, இருக்கிறதே 2-3 ஹவர் தான். ஸோ படுத்து தூங்கிட்டு நாளைக்கு வந்து அடுத்தது வேலையை பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ முடிச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் vlog சந்திக்கலாம். பாய், see you.